தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் சாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم: أيام التشريق أيام أكل وشرب وذكر الله، أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் இலங்கி திகழ்கிற எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருள்குடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கிற மேலும் வரவிருக்க கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாஅத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது சட்டதிட்டங்களை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சபையில் அல்லாஹ் நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி, இந்த வார ஜுமா பயானில் அடுத்து 4 நாட்கள் நாம் செய்யவிருக்கிற அமல்கள் குறித்து தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாளைய தினம் இஸ்லாமியர்களின் 2 பெருநாட்களில் ஒன்றான ஈதுல் அல்ஹா தியாக திருநாளை கொண்டாடவிருக்கிறோம். இன்றைய சுபுகிலிருந்து 5 நாட்களுக்கு ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்லக்கூடிய உத்தரவையும் பின்பற்றி வருகிறோம். அதன் அடிப்படையில் நாளை தியாக திருநாள் அன்று மற்றும் அதுக்கு அடுத்துள்ள 2 நாட்கள் செய்யக்கூடிய அமல்களை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, முதலாவது தக்பீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்தின் சுபுஹ் தொழுகையிலிருந்து 5 நாட்கள், 5வது நாள் அசர் தொழுகை வரை 23 வக்துகள் ஃபர்தான தொழுகை தொழுததற்கு பிறகு தக்பீர் சொல்ல வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். அதை செய்து வருகிறோம். அது ஜமாத்தோடு தொழுதாலும் சரி, தனியாக நாம் தொழுதாலும் சரி, தனியாக நாம் தொழுது முடித்தாலும் தக்பீர் சொல்ல வேண்டும் சத்தமாகவே. பெண்களாக இருந்தால் சத்தம் இல்லாமல் அவர்களும் தக்பீர் சொல்லிக் கொள்ள வேண்டும். இது ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சொல்ல வேண்டிய திக்ரு. சுன்னத்தான, நஃபிலான, வாஜிபான தொழுகைகளை தொழுதுவிட்டு சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. சொன்னால் நன்மை உண்டு. ஒருவர் சொல்ல மறந்து விட்டார். அசர் ஒருத்தர் வீட்டில் தனியாக தொழுதார், ஜமாத்துக்கு வர முடியல, தனியாக தொழுது முடிச்சுட்டா அப்பையும் திக்ரு தக்பீர் சொல்லணும், சொல்ல மறந்துட்டார். கொஞ்ச நேரம் கழித்து ஞாபகம் வந்துச்சுன்னா ஞாபகம் வந்தவுடன் சொல்ல வேண்டும். அதற்கென்று எந்த பரிகாரம் கஃபாரா எதுவும் கிடையாது. இது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நாம் பின்பற்றுகிற சுன்னத்துகளில் ஒன்று. இந்த தக்பீர் அல்லாஹ்விற்கு எவ்வளவு பிடிக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லுகிற வாசகத்தை தான் தக்பீர் என்று சொல்லுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் காண முடிகிறது. திடீரென்று எங்கும் நெருப்பு பற்றி எரிந்தால் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். அதிர்ச்சியான செய்திகளை கேட்டால் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை அதிகம் செய்வார்கள். அல்லாஹு அக்பர் என்ற திக்ர் எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு பிடித்தது என்பதை நபிமொழிகளை விவரிக்கிற முஹத்திஸ்கள் சொல்வார்கள். ஒவ்வொரு திக்ருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்பை சொல்லியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திக்ர், அதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. 70,000 முறை ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லி அதை சேமித்து வைத்து கொண்டார் என்றால் அவருக்கு கபர் வேதனை அறவே இருக்காது என்று நபிமொழி இருக்கிறது. இது மாதிரி இன்னமும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. சுபஹானல்லாஹ் என்ற திக்ருக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ருக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு திக்ருகளுக்கும் சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் எல்லா திக்ருகளையும் விட அல்லாஹு அக்பர் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த திக்ர். அதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகைக்கு அழைக்கிற போது பாங்கில் அல்லாஹு அக்பர் வரும். துவக்கமே அல்லாஹு அக்பர் என்று தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு தடவை பாங்கு சொல்லி முடித்தா அதில் 6 தடவை அல்லாஹு அக்பர்னு சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 5 வேளைக்கு பாங்கு சொல்லும் பொழுது 30 தடவை அல்லாஹு அக்பர் என்று திக்ர் சொல்கிறோம். தொழுகைக்கு முன்னால் இக்காமத்து சொல்கிறோம். இக்காமத்து சொல்லும் பொழுதும் அதே 6 தடவை அல்லாஹு அக்பர் சொல்கிறோம். 5 வேளைக்கு 6 தடவை சொல்லும்போது 30 தடவை. பாங்கில் 30 தடவை, இக்காமத்தில் 30 தடவை. அதுபோல் தக்பீர் கட்டி நாம் தொழுகையை துவங்குகிறோம். ருக்குவுக்கு போகும்போது தக்பீர், சுஜூதுக்கு போகும்போது தக்பீர், நிமிரும் போது தக்பீர் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்துகளிலேயும் பல தடவை திரும்ப திரும்ப அல்லாஹ் அக்பரை சொல்லிக்கொண்டே இருக்கிற வகையில் அல்லாஹ் அமலையே அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். நாம் விரும்பி அதை குறிப்பிட்டு ஞாபகம் வச்சு சொல்லணும்னு இல்லை, அதை சொல்லலைன்னா தொழுகையை கூடாமல் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் இந்த அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீரை நாம் சொல்லும் வகையில் அமல்களை அமைத்து தந்திருக்கிறான். இதை வைத்து சொல்லுகிறார்கள், இருக்கிற திக்ருகளிலேயே அல்லாஹ் அக்பர் என்று நாம் சொல்லக்கூடிய தக்பீர் தான் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தது. அதனால் தான் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய அமல்களிலேயே அதை அல்லாஹ் பின்னி பிணைய வைத்திருக்கிறான். இன்னொன்றை நீங்கள் காணலாம், உலகத்தில் எழுப்பப்படுகிற கோஷங்களிலேயே ரொம்ப பிரியமானதும் எதிரிகளுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடியதும் இந்த அல்லாஹ் அக்பர் தான். அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தை கடந்த சில ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கிளப்பியது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் கூட அல்லாஹ் அக்பர் சொல்லப்பட்டது. அல்லாஹ் அவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறான். அதற்கு காரணம், அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹ் மிகப்பெரியவன், நான் பெரியவன் அல்ல, நான் தற்பெருமை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய வாசகம் அது. ஒரு மனிதன் தன்னை யாரிடத்திலேயும் தாழ்வானவனாக சிறுமையானவனாக ஆக்கிக் கொள்ள விரும்ப மாட்டான். என்னை விட பெரிய கோடீஸ்வரர் என் முன்னால் வரலாம், அவருக்கான மதிப்பை நாம் கொடுப்போமே ஒழிய அவர் நான் ரொம்ப சிறந்தவன், நான் மரியாதை செய்யணுங்கிற மாதிரி நம்மள்கிட்ட மரியாதை எதிர்பார்த்தாருன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். மரியாதை நாமளாம் மரியாதை கொடுத்தா கொடுப்போம். ஒரு நல்ல மனுஷன் வர்றாரு, பெரிய தொழுகையாளி வர்றாரு, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாரு, இளம காலம் பூரா ரொம்ப அயராது பாடுபட்டு பெரிய கோடீஸ்வரராக இருக்கவர் வர்றாரு, பதவியில் உள்ள செல்வாக்கில் உள்ள அரசியல் அதிகாரத்தில் உள்ள ஒருத்தர் வர்றாருன்னா நாம் மரியாதை கொடுப்போம், இயல்பாகவே மரியாதை கொடுப்போம். ஆனால் அதை எதிர்பார்த்தாருன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். நான் வர்றேன், நீ எந்திரிச்சு நில்லுங்க, எனக்கு சலான் சொல்லுங்க அப்படின்னாருன்னா நீ யார், உனக்கு எதுக்கு நான் சலான் சொல்லணும், அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. என்னையை தாழ்த்தி கொண்டு உனக்கு மரியாதை தரணும்னா அதுக்கு மனிதன் விரும்ப மாட்டான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நாம் நம்முடைய எல்லா சிறப்புகளையும் நம்முடைய பெருமைகளை எல்லாம் தாழ்த்தி விட்டு காலுக்கடியில் போட்டுவிட்டு அல்லாஹ்வே நீயே சிறந்தவன், நீயே மிகப்பெரியவன் என்கிற வாசகத்தை சொல்லுகிறோம். அல்லாஹ் அதைத்தான் பிரியப்படுகிறான். இப்லீஸ் அதை சொல்லி இருந்தால் அல்லாஹ் அவனை மன்னித்திருப்பான். ஆனால் இப்லீஸ் அதை சொல்லவில்லை.
எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த தக்பீரை இந்த சிறப்பு வாய்ந்த நாட்களில் நாம் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டு நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே தொழுகைகளிலே நாம் தொழுகை முடிச்சதுக்கப்புறம் தக்பீர் சொல்கிற மாதிரி சும்மா இருக்கிற நேரங்கள்லையும் தக்பீர் சொல்லணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல்பாடு பற்றி ஒரு ஹதீஸ் வருகிறது. அசர் தொழுகை முடிந்ததற்கு பிறகு இந்த தக்பீருடைய நாட்களில் பள்ளிவாசலிலிருந்து கடை வீதிக்கு செல்லுகிற பாதையில் நடந்து கொண்டே தக்பீர் சொல்லிக்கொண்டே போவார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நம்ம ஊர்வலத்தில் சொல்லிக்கிட்டே போகிற மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சப்தமிட்டு அடுத்தவர்கள் கேட்கிற வகையில் தக்பீரை சொல்லிக்கொண்டே செல்வார்கள். அவர்கள் சொல்லுகிற தக்பீரை கேட்கக்கூடியவர்கள், சும்மா அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள், அங்கங்கே கடைவீதிகளில் அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் எந்திரிச்சு அவங்களோட நடந்துக்கிட்டே தக்பீர் சொல்லிக்கிட்டே கூட போவாங்க. அந்த வாக்கிங் டைம் அவங்க நடந்து கடைவீதியை அடைந்து தக்பீரை சொல்லிக்கொண்டு திரும்பி பள்ளிவாசலுக்கு வருகிற போது ஒரு பெரிய ஊர்வலமே சேர்ந்தது போல சஹாபாக்கள் பலர் சேர்ந்து சப்தமாக தக்பீரை சொல்லி கொண்டு வருவார்கள். பார்ப்பதற்கு அந்த காட்சி அழகாக இருக்கும் என்று ஹதீஸில் வருகிறது. அப்படி பார்த்தா நாம் ஊர்வலம் போகிறோமே, அது அந்த சுன்னத்துக்கு நிகரானது. நாம் இங்கே தொடங்கும் போது ஒரு 20 பேர் 30 பேர் இருப்போம். ஈதுகா பள்ளியை போய் அடைகிற போது ஒரு 150 பேர் கிட்ட சேர்ந்துருவாங்க. இது மாதிரியான ஒரு பழக்கத்தை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்திலேயே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் தக்பீர்கள் அதிகமாக சொல்லப்பட வேண்டும். எனவே தக்பீர்கள் நாம் 23 வக்து சொல்லணும். அதுபோக சுன்னத்து நஃபில் வாஜிப் தொழுகிற போதும் அதை நாம் சொல்ல வேண்டும். அடுத்து சும்மா இருக்கிற நேரங்களிலையும் தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த நாட்களில் தக்பீர் சொல்வது அதிக சிறப்பானது ஒன்று. இரண்டாவது அமல், நாளைய தினம் நாம் கொடுக்கிற குர்பானி. ஏற்கனவே குர்பானி பற்றிய நிறைய மசாயில்களை நாம் சென்ற வாரத்தில் தெரிந்து கொண்டோம். திருக்குரானிலே அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய ஒன்று இந்த குர்பானி. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்விற்காக நீங்கள் தொழுங்கள், அதை தொடர்ந்து அறுத்து பலியிடுங்கள் என்று திருக்குரானிலே அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். இந்த குர்பானி என்கிற அமல் உலகத்தில் வறுமையை போக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட புரட்சிகர திட்டங்களில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஏழையும் அந்த திருநாளின் போது சாதாரண உணவை கொண்டு அவன் பண்டிகை கொண்டாடிவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வந்தர்களை குர்பானி கொடுங்கள் என்று சொல்லி அதை ஏழைகளுக்கு பங்கிட்டு அந்த நாள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். அதில் வெற்றியும் கண்டார்கள். குர்பானி யார் மேலெல்லாம் கடமை, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா வருடா வருடம் குர்பானி கொடுப்பவர்களுடைய எண்ணிக்கை சமுதாயத்தில் அதிகரிக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதே நேரம் தேவையான அளவு அதிகரித்திருக்கிறதா, கடமையான எல்லோரும் கொடுக்கிறோமா என்ற கேள்வியும் நமக்கு இருக்கிறது. ஏன்னா நிறைய பேரை பார்க்க முடியுது, பெரிய செல்வந்தராக இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் ஒரு ஆடு தான் கொடுக்குறாங்க அல்லது ஒரு பங்கு தான் சேர்றாங்க. குர்பானி எப்படி கடமையாகுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஜக்காத் ஒரு மனிதனுக்கு கடமையானால் அதுக்கு என்னென்ன நம்ம ரூல்ஸ் சொல்கிறோம், எப்படி கடமையாகணும். தங்கமாக வைத்திருந்தால் 87.5 கிராம் தங்க நகை இருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமை. வெள்ளியாக வைத்திருக்கிறார் என்றால் 612.5 கிராம் வெள்ளி வைத்திருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமை. இது ரெண்டுலையுமே அந்த அளவை விட கொஞ்சம் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னா, பணமாக அதிகமாக வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் பணம் எந்த அளவு 612.5 கிராம் வெள்ளியின் மதிப்பு என்னவோ அந்த மதிப்பு பணம் நம்மிடத்தில் இருந்தால் நமக்கு ஜக்காத் கடமை. இன்னைக்கு நிலவரம் வெள்ளி 117 ரூபாய் கிராமுக்கு. அப்படி பார்க்கும் பொழுது 71,665 ரூபாய் வருது. மிகச்சரியாக சொன்னால் நம்ம ஒரு 70,000 வச்சுக்கிறோம். இந்த அமௌண்ட் ஒருத்தர்கிட்ட கடனெல்லாம் போக ஒரு வருடத்தில் இருக்குமானால் அவருக்கு ஜக்காத் கடமை. அந்த பொருள் அவர்கிட்ட வந்து தங்கி ஒரு வருஷம் ஆயிருக்கணும் ஜக்காத்தில். போன ரமதானில் என்கிட்ட 71,000 ரூபாய் இருந்தது, இந்த ரமதான் வரைக்கும் அந்த அமௌண்ட்டை விட குறையலை, கூடுது, அப்புறம் அதை விட குறையுது, 71,000க்கு மேலேயே இருக்குதுன்னா எனக்கு ஜக்காத் கடமை.
குர்பானிக்கும் இதே அளவுதான். ஜக்காத்திற்கு என்னென்ன விதிமுறைகளை சொன்னோமோ அதே விதிமுறைகள் குர்பானிக்கும் பொருந்தும். ஒரே ஒரு விதி இல்லை, என்னன்னா ஒரு வருஷம் அது தங்கி இருக்கணும்னு சொன்னோமே, அது குர்பானி விஷயத்தில் தேவையில்லை. அப்படின்னா சட்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, குர்பானி கொடுக்கிற நாள், அதாவது நாளைய தினம் நம்முடைய சொத்து பத்து நகையாக இருந்தால் 87.5 கிராம், வெள்ளியாக இருந்தால் 612.5 கிராம், இது ரெண்டுமே சாத்திய குறைவு தான். மூணாவது பணமாக இருக்குது, என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது. எனக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் நாம் பார்க்கணும், எவ்வளோ கடன் இருக்குது. அந்த கடன்களை எல்லாம் ஒரு பக்கம் எழுதி வச்சுட்டு, நாளைய தினம் நம்ம குடும்பத்துக்கு செலவு செய்ய வேண்டிய என்னென்ன செலவு இருக்குதோ, சாப்பாடு செலவு இருக்கலாம், துணிமணி செலவாக இருக்கலாம், அந்த காசு அதையெல்லாம் ஒரு அமௌண்ட்டு போட்டு வைக்கணும். இதையெல்லாம் வச்சு நாம் வச்சுருக்கக்கூடிய சேவிங்ஸ் பணத்தை வச்சு இதை கழிக்கணும். கழித்து முடித்ததுக்கப்புறமும் 71,000க்கு மேலேயே இருக்குன்னா நமக்கு குர்பானி கடமையாயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? என்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தது, எனக்கு கடன் ஒரு 15,000 ரூபா இருந்துச்சு, அதை ஒரு பக்கம் எழுதிக்கிட்டு நாளைய தினம் என் தேவைக்கு, என் குடும்பத்தாருக்கு துணிமணி சாப்பாடு எல்லாத்துக்கும் நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு 10,000 ரூபா எடுத்து வைக்கிறேன்னு வைங்க, 15 கடன், 10 ரூபா செலவுக்கு 25,000 ரூபா கழித்து பார்த்தா மீதி எவ்வளோங்க இருக்குது? 75,000 ரூபா இருக்குன்னா எனக்கு குர்பானி கடமை. ஒரு வருஷம் இந்த 1 லட்ச ரூபா பணம் என்கிட்ட இருந்திருக்கணுன்ற அவசியம் இல்லை, அது ஜக்காத்துக்கு தான் அந்த ரூல். இதில் இன்னும் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாளைய தினம் எனக்கு குர்பானி கடமை ஆகலை. அதாவது 1 லட்ச ரூபா வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு கடன் 50,000 ரூபா இருக்குது. அதை கழிச்சுட்டு பார்த்தாக்கா 50,000 ரூபா தான் என் கையில் இருக்குது. அப்போ எனக்கு குர்பானி கடமை ஆகலை. நாளைய மறுநாள் குர்பானி கொடுக்கக்கூடிய 2வது நாள், அப்பையும் இதே லெவல்லையே இருக்குது. 3வது நாள் எனக்கு ஒரு வருமானம் வர வேண்டியது இருந்துச்சு, வந்துருச்சு. ஒரு 30,000 ரூபா வர வேண்டியது இருந்துச்சு, வந்துருச்சு. இப்போ 50, 30, 80 ரூபா ஆயிடுச்சுன்னா 3வது நாள் எனக்கு கடமை. ஜக்காத் கடமையாகிறதா என்கிற விஷயத்தில் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதில் இது ஒன்று. இன்னொன்று, நாம் சகஜமாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று, ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி பங்கு அல்லது ஒரு ஆடு கொடுத்தா போதும் நினைக்கிறோம். ஒரு வீடு பணக்காரர் வீடுன்னு வச்சுக்கோங்க, மகன் சம்பாதிக்கிறாரு, தந்தை சம்பாதிக்கிறார் அல்லது சம்பாதிக்கவில்லை, ஓய்வில் இருக்கிறார், அப்படி கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சம்பாதிக்கணும், ஓய்வில் இருக்குங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. இப்போது மகனுக்கு பல லட்ச ரூபா பணம் சேமிப்பில் இருக்குது, பேங்க்கில் இருக்குது, 2 லட்சம் 3 லட்சம் போட்டு வச்சுருக்கிறாரு. இப்போ அந்த கடன்லாம் கழித்து பார்த்துட்டு இந்த அமௌண்ட் அவருக்கு இருக்குதுன்னா அவருக்கு கடமை ஆயிடுச்சு. அதே வீட்டில் அந்த தந்தை தான் சம்பாதித்த பணத்திலிருந்து அவரும் சேவிங்ஸ் வச்சிருக்கிறார், அவர்கிட்டையுமே கடமையான அமௌண்ட்டுக்கு மேலே சேவிங்ஸில் இருக்குதுன்னா அவருக்கு தனியாக கடமையாகும். இன்னும் கொஞ்சம் வாங்க, அந்த சம்பாதிக்கிற மகன் சொன்னோமே, அவருடைய மனைவிக்கு 11 பவுனுக்கு மேலே நகை அந்த அம்மாவுக்கு சொந்தமான நகை இருக்குது, கடன்லாம் கழிச்சது போக 11 பவுனுக்கு மேலே அவங்கள்ட்டையும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் தனியாக கடமையாகும். அந்த வயசானவர் இருக்கிறாரு, அவருடைய மனைவி இருந்து அவருக்கும் தனியாக 11 பவுனுக்கு மேலே நகைகள்லாம் இருக்குது, அவங்க கடன்லாம் கழிச்சிட்டு பார்த்தாக்கா 11 பவுனுக்கு மேலே மதிப்பு இருக்குன்னா அவங்களுக்கும் கடமை. ஜக்காத் இப்படித்தான் கடமையாகும். குடும்பத்திற்கு ஒன்று என்பது நாமளாக நினைத்து வைத்துக் கொண்ட ஒன்று தானே ஒழிய அது முற்றிலும் தவறு. ஜக்காத்துமே இப்படிதான் கடமை. ஜக்காத்துமே என்ன நினைச்சிருக்கிறான் சமுதாயத்தில், குடும்ப தலைவர் தானே செலவு வரவுலாம் பார்த்துக்கிறாரு, அவர் கொடுத்தா போதும் நினைக்கிறோம். கிடையாது. குடும்ப தலைவருக்கு ஜக்காத் கடமையாகிறதா என்பதை நாம் பார்க்கிற அதே நேரத்தில் அந்த வீட்டு பெண்மணிகிட்ட இருக்கக்கூடிய நகைகளையும் பார்க்கணும். நான் நகையை மட்டுமே பெண்களுக்கு சொல்றது காரணம் என்னன்னா, தனியாக அவங்களுக்குன்னு சேவிங்ஸ் நம்ம வச்சுக்கிறது இல்லை, பொதுவான பழக்கத்தில் இல்லை. சேவிங்ஸ் இருந்தால் அதை கணக்கில் கொண்டு வந்துக்கங்க. பெரும்பாலும் பெண்களிடத்துல காசு போறது வர்றது இருக்காதுங்கிறதுனால நம்ம பணத்தை குறிப்பிடலை. நகை தான் அவங்கள்ட்ட பெரும்பாலும் இருக்கும். அப்படி நகை 11 பவுனுக்கு மேலே இருக்கு, அந்த அம்மாவுக்கு கடன் இல்லைனாக்கா அவங்களுக்கு தனியாக குர்பானி கொடுத்து ஆகணும். குடும்பத்திற்கு ஒன்று என்கிற கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அத்தாவுக்கு ஜக்காத் குர்பானி கடமை, ஒரு ஆடு கொடுக்குறோம். எங்கள் அம்மாவுக்கும் கடமை, அவங்க ஒரு பங்கு கொடுக்குறாங்க. ரொம்ப பார்டரில் கடமை ஆயிருக்கு அவங்களுக்கு. அதனால் இந்த 4000 அமௌண்ட்டே பெருசு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆடாக வாங்கலான்னா 15,000 ரூபாய்க்கு மேலே போகிறதுனால
ஒரு பங்காக சேர்ந்துருக்கிறோம். சரி, இப்போ கடமை ஆயிடுச்சு. எப்படிப்பட்ட பிராணிகளை கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம வசதிக்கேற்ப பிராணிகளை கொடுக்கலாம். மார்க்கம் என்ன சொல்லுது, ஆடு நீங்கள் வாங்குகிற ஐடியாவில் இருந்தாக்கா 2 பற்களாவது முளைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அளவு சொல்லுது. அதை ஆடு வளர்த்துறவங்கள்ட்ட விவரமாக கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஒரு 9-10 மாதத்தில் 2 பல்லு வந்துடும். சரியா சொல்லுது, 1 வயசாக இருக்கணும். 1 வயசாக இருந்தால் ஓகே. அதில் செம்மறி ஆடு, சில ஜாதி ஆடுகள் ரொம்ப வேகமாக வளரக்கூடியவை இருக்கின்றன. அதெல்லாம் ஒரு 7-8 மாதத்துல 2 பல்லு போட்டுருதுங்கிறாங்க. ஆடு கொடுக்குறதா இருந்தால் நம்மளுடைய வசதியை பொறுத்து நமக்கு தெரியும். நல்ல விசாலமாக கொடுக்க முடியும். பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு, அவர் நினச்சாருன்னா 40-50,000 கூட ஆடு வாங்கி கொடுக்க முடியும். அப்படின்னா அவர் இருக்கிறதுலேயே சீப்பான ஆடாக தேடி அலையக்கூடாது. அவர் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆடாக பார்க்கணும். அதுதான் சிறந்தது. ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லய்யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் குர்பானி கொடுக்கிற பிராணியுடைய சதைகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை அடையாது, உங்களுடைய உள்ளத்தின் இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்று அடைகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா குர்பானி அமல் என்பது ரொம்ப பிரியப்பட்டு தியாக உணர்வோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய வேண்டிய ஒரு அமல். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கடமை ஆயிடுச்சு, சரி என்ன செய்யலாம், கூட்டு குர்பானி கொடுக்குற ஒரு ஆள்கிட்ட ஃபோனை போட்டு நம்ம பேரில் ஒரு பங்கு போட்டுக்கோங்க, முடிஞ்சு. அந்த கறியை போய் இவங்க பார்க்குறதும் இல்லை, எந்த மாட்டில் அவர்களுடைய பங்கு வருகிறது என்பதை பார்ப்பதும் இல்லை, அறுக்கும்போது உடன் இருப்பதும் இல்லை. கறி வேறு டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாம் கூட்டு குர்பானி பண்ணுறவங்க என் நோட்டீஸ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி செய்யப்படும். அது கொஞ்சம் நமக்கு வசதியாக தெரியுதில்ல, பல வேலைகள் இருக்கிறதுனால. ஆனால் குர்பானினால என்னங்க, ரொம்ப சிரமப்பட்டு செய்யணும் இந்த அமலன்னு தான் அர்த்தம். இன்னும் சில இடங்களில் பக்கெட்டில் போட்டே தரப்படும். ஈரோட்டில் ஒரு இடத்துல ஒரு நோட்டீஸ் பார்த்தேன், எவர் சில்வர் பக்கெட் போட்டு தரப்படும் பெருசாக போட்டாங்க. கூட்டு குர்பானிங்கிறது சின்னதாக இருக்குது, ஒரு பங்கு எவ்வளோங்கிறது சின்னதாக இருக்குது, எவர் சில்வர் பாத்திரம் பெருசாக இருக்குது. கூடாமல் போகாது. ஆனால் இந்த அமல் இஸ்லாத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களால் எவ்வளோ சிரமத்தை போட முடியுமோ அவ்வளோ சிரமப்பட்டு செய்ய வேண்டிய அமல். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஆட்டை முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே நீங்கள் வாங்கி உங்களுடைய பராமரிப்பில் வச்சு சிரமப்பட்டு அதுகிட்ட நீங்கள் நெருங்கி ரொம்ப பாசமாக அதை வளர்த்துட்டதுக்கப்புறம் அது நம்மளை பிரியக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் வெட்டுறதுனால தான் அது சிறந்த அமலாக போகுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை இருக்கத்தானே துணிஞ்சாங்க. அந்த தியாக உணர்வு எப்படி வரும் ஒரு பிராணியை கொடுக்கும்போது? அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் கூட ஒரு 2-3% அந்த தியாக உணர்வு நமக்கு வர வேண்டும் என்றால் வசதி இருந்தால் ஆடு கொடுக்க வேண்டும். இல்லை ரொம்ப பார்டரில் தான் எனக்கு கடமையாகுது, கொடுக்க முடியாது, பல செலவுகள் இருக்குது, எதிர்கால பிரச்சனைகள் இருக்குதுன்னா நீங்கள் பங்கு கொடுக்கலாம். பங்கு கொடுத்தாலும் தயவு செய்து நீங்கள் யாரிடத்தில் பங்கு கொடுக்கிறீர்களோ, எந்த நாளில் பங்கு கொடுக்கிறீர்களோ அங்கே நீங்கள் சென்று எந்த மாட்டில் என் பங்கு வருதுன்னு கேட்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 10 மாடு கொடுக்குறாரு, அதில் ஒரு 5வது மாட்டில் உங்கள் பேர் வருதுங்க அப்படின்னாருன்னா அந்த 5வது மாடு அறுக்கும்போது நீங்கள் ஸ்பாட்டில் இருக்கணும். அவர் பேர் வாசிக்கணும். ஒவ்வொரு மாடு அறுக்கும் பொழுதும் பேர் வாசிப்பாங்க. 7 நபர்களுடைய பேர் வாசிச்சுட்டு இவங்களுடைய பங்கு தான் வெட்டப்படுது அப்படிம்பாங்க. அப்படி வெட்டப்பட்டு அது பங்கு பிரிக்கப்பட்டு அப்பயே நீங்கள் கறியை வாங்கிட்டு வரணும். அவங்க டோர் டெலிவரி பண்ணால் வேணான்னு சொல்லணும். இது நல்லது, இது அட்வைஸ் தானே ஒழிய சட்டமாக சொல்லலை. நம்ம அந்த ஸ்பாட்டில் இருந்து வாங்கணும். இதில் என்ன இன்னொரு சிக்கல் வருதுன்னா, டோர் டெலிவரி செய்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, நமக்கும் ஒரு பங்கு வந்துடுது. ஆனால் நம்முடைய பெயர் எத்தனாவது மாட்டில் பங்காக வந்ததோ அந்த மாட்டுக்கறி தான் நமக்கு வருது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு 4 மாட்டு பங்கு, ஒரு 28 பங்கு அவங்க எடுத்து பிரித்து வச்சிடுறாங்க. எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டு வச்சிடுறாங்க. எல்லாருக்கும் டோர் டெலிவரி செய்யணும். ஒவ்வொரு ஏரியாவாக அவங்க அப்படியே கொடுத்துக்கிட்டே வருவாங்க. உங்கள்கிட்ட ஒரு பங்கு வந்துடும். அது உங்கள் மாட்டு பங்கு தானா அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது, அறுக்கிறவுக்குமே தெரியாது. இது ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். நாம் எந்த மாட்டில் கொடுத்தோம், எத்தனாவது பங்காக கொடுத்தோம், அதனால தான் நேரில் போகணும்னு சொல்கிறது. ரொம்ப ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பணம் ஜிபேயில் அனுப்பிச்சிடுறாங்க, கறி நாங்கள் சாப்பிட்றது இல்லைங்க, அதனால் நீங்களே பார்த்து ஏழைகளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே குர்பானி கூடிரும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது எந்த அளவுக்கு தியாகத்துக்கு அப்புறம் நாம் இந்த அமலை செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்.
அல்லாஹ் தஆலா இறை அச்சத்தை எதிர்பார்க்கிறான், தியாகத்தை எதிர்பார்க்கிறான், அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறான். இந்த அமலை செய்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ உங்கள் நேரத்தை செலவிட்டீங்க, எவ்வளோ சிரமப்பட்டீங்க. ஒரு 3 நாள் ஆட்டை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த சிரமம் தெரியும். அந்த சிரமமாவது இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் ரசூல் விரும்புகிறார்கள். எனவே குர்பானி நமக்கு கடமையாச்சாங்கிறதையும் நம்ம யோசிக்கணும், எப்படி அதை கொடுக்கணுங்கிறதையும் திட்டமிட்டு முறையாக சட்டத்திட்டங்களை பேணி செய்யணும். இதில் ஒரு சின்ன எச்சரிக்கை, குர்பானி கடமையானாலும் சில பேர் மனமுரண்டாக அதான் அத்தா கொடுக்குறாருல நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னே சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு ஆடு கொடுக்குறாங்க, அது ஒருத்தர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அத்தாவு கடமையாயிருச்சுங்க, ஆடு வாங்கிட்டாங்க. சரி உங்களுக்கு எனக்கு கடமையான மாதிரி தெரியல, சரி என்ன உங்கள்கிட்ட இருக்குது, சொத்து பற்றி என்ன இருக்குது? ஒன்றும் பெரிய சொத்து இதெல்லாம் இல்லை, இது கடன்லாம் போக பார்த்தாக்கா ஒரு 1-1.5 லட்ச ரூபா தான் இருக்குன்றார். அப்போ கடமை ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்போ அவர் ஒரு காரணம் சொன்னார், 2 பேருக்கு கடமையாகி 2 பங்கு கொடுத்தா எவ்வளோ ஆகும்? 4000 ரூபா ஒரு பங்கு, 2 பங்கு கொடுத்தா எவ்வளோ ஆகுது? 8000 ரூபா ஆகுது. எங்கத்தா தான் 16000 ரூபாய்க்கு ஆடு வாங்கிட்டார்ல, அப்போ அது 4 பங்குக்கான காசு இல்லை, அதனால் நான் கொடுக்கல அப்படின்றார். இது தப்பு. கடமையான அத்தா 16000 ரூபாய்க்கு ஆடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவரும் கஷ்டத்தில் இருப்பவராக இருந்தால் 4000 ரூபாய் பங்குலேயே கொடுத்துட்டு போகலாம், கூடும், பிரச்சனை இல்லை. அந்த அமௌண்ட்டை நாம் கணக்கு பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு கடமையானது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். குடும்பத்தில் ஒருத்தர் பெருசாக கொடுக்குறாருங்கிறதுனால நான் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது நம்முடைய கடமையை அது நிறைவேற்றதாக ஆகாது. சரி, குர்பானி கொடுக்கலை, எல்லா அமல்களுக்குமே அதை செய்யலைன்னா இப்படி தண்டனை இருக்குதுன்னு எச்சரிக்கை இருக்கிறது. குர்பானி கொடுக்காதவர்களுக்கும் எச்சரிக்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப கடினமான எச்சரிக்கையாக இருக்கு. மன் வஜத சாத்தன் ஃபலம் யுலஹி, யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் அவர் குர்பானி நிறைவேற்றவில்லையோ ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, அவர் நாம் தொழுகிற இடமான ஈதுகாவின் பக்கம் நெருங்க கூட வேண்டாம் என்று சொன்னார். தொழுக வர வேண்டாம்னு சொல்லலை, ஈதுகாவின் பக்கம் நெருங்க கூட வேணாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய எச்சரிக்கை! எல்லா அமல்களுக்கும் பெருமானார் எச்சரிக்கை செய்வார்கள். ஆனால் ஈதுகா பக்கமே நீங்கள் வராதீர்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஈதுகா பக்கம் யாருங்க வரவே கூடாது, தொழுகைக்காக வேண்டி வரக்கூடாது. யார் வரக்கூடாது? முஸ்லீம் அல்லாதவர்கள் வரக்கூடாது. அப்போ இவர் முஸ்லீம் தானே, அப்படின்னா ஈதுகாவுக்கு வரணுமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ முஸ்லீமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கை. என் கிட்டே நீ வந்துடாத, என் முகத்தையே நீ பார்த்துடாத அப்படின்னு நம்ம பிடிக்காதவங்கள பார்த்து சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய என்ட்ரி என் லைஃபுக்குள்ளே இனிமேல் வேணாம் அப்படின்னு அர்த்தம். நீ இல்லாமல் நான் வாழ முடியும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஈதுகா பக்கமே வராதிங்க குர்பானி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீ முஸ்லீமாக இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ பள்ளிவாசலுக்கு வந்து தொழ வேண்டிய அவசியமே இல்லை, நீ எப்படியோ போ அப்படிங்கிறது அர்த்தம். எனவே குர்பானி என்பது அதனுடைய கூலிகளையும் அதை விட்டால் கிடைக்கிற தண்டனையும் நீங்கள் படித்து பார்க்கிற போது நாம் செய்கிற செலவு இருக்கே அந்த தொகை ரொம்ப அற்பமான தொகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தன்சிஹு ஹதாயாக்கும், இன்னொரு ஹதீஸில் அல்லிமு ஹதாயாக்கும், உங்களுடைய குர்பானி பிராணியை கொழுத்ததாக, திடமானதாக, தரமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹா அலசிராத்தி மத்தாயாக்கும், ஏனென்றால் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நீங்கள் கடக்கிற போது மறுமையில் அது உங்களுக்கு வாகனம் போல் வந்து அமையும். இன்னொரு ஹதீஸில் இன்னலி குல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், அதனுடைய ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. செம்மறி ஆடு கொடுக்குறோம், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை, முடியை எண்ணவே முடியாது, அவ்வளவு நன்மை இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் நீங்கள் குர்பானியை அறுத்து பலியிட்டு அதனுடைய ரத்தம் பூமியில் போய் படும், ஒவ்வொரு துளி ரத்தம் பூமியில் படுவதற்கு முன்பும் உங்களுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்பட்டு சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை சொட்டு விழுகுதோ அத்தனை நன்மைகள் எழுதப்படும், அத்தனை பாவங்கள் அழிக்கப்படும், அத்தனை அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அவ்வளவு உயர்ந்த அமல் குர்பானி. எனவே அது நம்ம கடமையாக இருக்குதாங்கிறத உட்கார்ந்து சோதித்து பார்த்து, ஆடே கொடுக்க முடியலனாலும் பங்காவது கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். அடுத்து இந்த குர்பானி அறுத்து முடித்ததுக்கு பிறகு கறி பங்கீடு விஷயமாக
யாருக்கு கொடுக்கலாம்? ஷரியத் என்ன சொல்லுது? நீங்கள் அதை 3ஆ பிரிங்க. ஒன்று உங்களுக்கு வச்சுக்கோங்க, இன்னொன்று உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு கொடுங்க, இன்னொன்று உங்களுக்கு தெரியாத சொந்த பந்தம் இல்லாத ஏழைகளுக்கு கொடுங்க. இதுதான் பங்கு வைக்கிறதுல சரியான முறை. ஒருத்தர் எனக்கெல்லாம் வேணாம், நான் எல்லாமே மக்களுக்கு கொடுத்துட்றேன்னாருனா ரொம்ப சந்தோஷம், தப்பில்லை. அல்லது மாற்றமாக எல்லாமே எனக்கே வச்சுக்கிறேன், யாருக்கும் கொடுக்க முடியாது, எனக்கே தேவை இருக்குதுன்னாருனா குர்பானி கூடிரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த தியாக உணர்வு குறையிறதுனால, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல சிந்தனை குறையிறதுனால கூலி குறைவாகி போகும், குர்பானி கூடிரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கறியை கொடுக்கலாமாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கலாமா என்றால் ஒரு சாரார் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள், இன்னொரு சாரார் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் சுன்னத் ஜமாத்திற்குள்ளேயே. இதில் சிறந்த முறை என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு தருவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள்னு பார்க்கும்போது, முஸ்லிம் நாட்டில் வாழ்ந்து கொண்டு வரி ஜிஸ்யா என்கிற வரி செலுத்தி கொண்டு யகூதிகளாக நஸ்ரானிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் கொடுக்கலான்னு இருக்குங்க. இவங்களுக்கு பேர் அஹ்லுல் கிதாபுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு மட்டும் கொடுக்கலான்னு இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. அதனால் அவர்களுக்கு கொடுக்க கூடாது. இதுதான் சிறந்த சொல். கொடுக்கலாம் என்று சொல்பவர்கள் கூட நல்லுறவு பேணுவதற்காக, நல்லிணக்கத்திற்காக, அவங்க நமக்கு எந்த தொந்தரவும் செய்யலையே, நல்லா தானே பழகுறாங்க, அதுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிறந்தது என்னவென்றால் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்காமல் முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு பல காரணம் இருக்குது. ஒன்று, நம்முடைய சகோதரர்கள் எவ்வளவோ பேர் தேவையில் இருக்கிறாங்க, முதல் விஷயம். இரண்டாவது, இது இப்படியே பழக்கப்பட்டு போகுமானால் முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நிறையா போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜக்காத்து, சதக்கத்துல் ஃபித்ரு, குர்பானி இவை எல்லாமே ஏழை முஸ்லீம்களுக்காக இடப்பட்ட திட்டங்கள் தான். அதனால் பிரதானமாக நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுக்கணும். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஅகுலு துஆமக இல்லா தகியும், உன்னுடைய உணவை இரையச்சம் உள்ளவரை தவிர யாரும் சாப்பிடாமல் பார்த்துக்கொள் அப்படிங்கிறாங்க. வீட்டில் பரக்கத்து ஏற்படுறதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நாம் எடுக்கும்போது இது ஒரு காரணம் வருது. நாம் விருந்தளிச்சா, நம்முடைய காசு பணங்களை நாம் செலவு செஞ்சால், அவர் முத்தக்கியாக இருக்கணும், இரையச்சம் உள்ளவராக இருக்கணும், அப்படி நீங்கள் செலவு செய்யுங்க. இரையச்சம் இல்லாதவருக்கு செலவு செய்யாதீங்கன்னு இருக்கு. இரையச்சம் இல்லாதவர்னா அதில் முஸ்லீமும் இருக்கலாம். ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கிறாரு, பெயரளவில் முஸ்லீமாக இருக்கிறாரு, பள்ளிக்கும் தொடர்பு இல்லை, பேருக்கும் தொடர்பு இல்லை, இந்த பக்கமே வர்றதில்லை, சட்டத்திட்டங்களை பின்பற்ற விஷயத்தில் இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய சட்டங்களை பின்பற்றது இல்லை அப்படின்னா அவருக்கு உணவளிப்பது கூட மக்ரூஹு தான், தப்பு கிடையாது. நீங்கள் அவருக்கு உணவளித்து நீங்கள் நல்ல விஷயங்களை சொல்லித்தரலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய உணவு, உங்களுடைய விருந்தோம்பல் என்பது அதிகமாக இரையச்சம் உள்ளவர்களை நோக்கி இருக்கட்டும். அப்போ முஸ்லீம்களில் இரையச்சம் இல்லாதவர்களே ஒரு கட்டத்தில் கொஞ்சம் தள்ளி வைக்கப்படுகிறார்கள் என்கிற போது, இஸ்லாத்திற்குள்ளேயே வராதவர்களுக்கு, இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களுக்கு கொடுப்பது அவ்வளவு புத்திசாலித்தனமான காரியம் கிடையாது. எனவே குர்பானி பங்கை இயன்ற அளவிற்கு ஏழை முஸ்லீம்களுக்கே நாம் பங்கு வைத்து கொடுக்க வேண்டும். அடுத்ததாக ஐயாமு தஷ்ரீக், ஈதுக்கு அடுத்து வரக்கூடிய சில நாட்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்களில் என்ன அமல்கள் செஞ்சாங்கன்னு ஹதீஸில் வருது. ஐயாமு தஷ்ரீக்கி ஐயாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரில்லாஹ், அந்த நாட்கள் சாப்பிடுவதற்கான நாட்கள், குடிப்பதற்கான நாட்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கான நாட்கள். அதிகமாக சாப்பிடணுமா, அதனால தான் அந்த நாட்கள் எல்லாம் நம்ம நோன்பு வைக்கிறதே விரும்ப மாட்டோம். நம்ம குர்பானி கொடுத்திருக்கக்கூடிய கறியை அந்த நாட்களிலே காய வைத்து சாப்பிடுவதோ அல்லது பல வகையிலும் அதை உபயோகப்படுத்துவது சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தடுத்த நாட்களிலே நீங்கள் விரும்பி உண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த அமலையும் நாம் செய்ய வேண்டும். எல்லாம் உள்ள அல்லாஹ் சிறப்பானதொரு தியாக உணர்வுடன் கூடிய, அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய குர்பானியை நாம் கொடுத்து முறையாக அதை பங்கிட்டு ஏழைகளும் பலனடைந்து நாமும் நமது குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.